Hello friends, I am Kavya here. ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் டென்ஸ் டு டபிள்யூனா என்னது ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர்னும் போது நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே லெஸ் தென் 2ன்னு சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லலை. ஸோ லெஸ் தென் 2 அப்படின்னா 0, 1 மட்டும்தான் நமக்கு வரும். அதே மாதிரி பியோட வேல்யூ பாருங்கள், என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ n அப்படின்னா நேச்சுரல் நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா 1 லெஸ் தென் 1, ஆனால் இங்கே வந்து என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு சொல்லலை. அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம 2லேருந்து எடுத்துப்போம். ஸோ 2, 3, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 4 நமக்கு இதில் வரும். அண்ட் சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 3, 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 3 வேல்யூ வச்சு நமக்கு இந்த ஈக்குவேஷனை ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி யூனியன் சி. ஸோ பியோட வேல்யூ எழுதிக்கோங்க. என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், 2, 3, 4. யூனியன் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3, 5. ஸோ பி யூனியன் சின்னா நான் என்ன சொன்னேன், யூனியன் அப்படின்னா இருக்க எல்லாமே எடுத்து எழுதணும் இல்லையா. 2, 3, 4, 5 இருக்க எல்லாமே எடுத்து எழுதிட்டோம் நம்ம. அதான் வந்து யூனியன் அப்படின்றது. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க வேல்யூவை ஏவோட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ க்ராஸ் பி யூனியன் சி. ஏவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 0, 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 0, 1 க்ராஸ் பி யூனியன் சிக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 2, 3, 4, 5. ஸோ இது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அண்ட் செகண்ட் நம்பரோட பண்ணோம் அப்படின்னா 1, 2, 1, 3, 1, 4 அண்ட் 1, 5. ஸோ இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடச்சிருக்க வேல்யூ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா என்னது, நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ க்ராஸ் பியும் ஏ க்ராஸ் சியும் கண்டுபிடிச்சா அது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு என்னது, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், 0, 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 0, 1. பிக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2, 3, 4. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. ஸோ இது வந்து நமக்கு ஏ க்ராஸ் பிக்கு கிடைச்ச வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ க்ராஸ் சி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஏ க்ராஸ் சி பாருங்கள், ஏ க்ராஸ் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், என்ன கண்டுபிடிச்சோன்னா 0, 1 கண்டுபிடிச்சோம். க்ராஸ் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை க்ராஸ் பண்ணோன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு, 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஸோ யூனியன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ க்ராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு, ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம யூனியன் எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், இங்கே 0, 2 இருக்குது, 3 இருக்குது, 0, 4, 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ அது எல்லாமே இங்கே எழுதுவோம் நம்ம. 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. இதில் கிடச்ச 0, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. 0, 5 எழுதலை, அது எழுதிக்கிறோம். 1, 3 எழுதியாச்சு. 1, 5 எழுதுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிடச்ச வேல்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடச்ச வேல்யூ பார்த்திங்கனாலும் ரைட் ஹேண்ட் சைடில் கிடச்ச வேல்யூஸ் பார்த்திங்கனாலும் சேம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டுலேருந்து யூனியனாக கேட்டாங்க இல்லையா உங்களுக்கு. ஸோ செகண்டில் வந்து இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு பியோட வேல்யூ நமக்கு 2 3 5 4, இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ நமக்கு 3, 5. இன்டர்செக்ஷன் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம எது காமனாக இருக்கோ அது மட்டும் எடுத்து எழுதுவோம், அதுதான் இன்டர்செக்ஷன் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 3யும் 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ நம்ம 3 மட்டும் எடுத்து எழுதிடுறோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ ஏவோடு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏவோட வேல்யூ என்னது, நமக்கு 0,1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது 0,1 இன்ட்டு 3. ஸோ க்ராஸ் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 0,3 வருது அண்ட் 1,3 வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஈக்குவேஷன். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்க போகிறோமா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பின்னா என்ன பண்ணுவோம், ஏவும் பியும் க்ராஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஏவும் பியும் க்ராஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4. அதே மாதிரி இப்போ நம்ம ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ கிராஸ் சி அப்படின்னும் போது சியோட வேல்யூ 3,5 கொடுத்துருக்காங்க. ஸோ 0,3 0,5 1,3 1,5. ஸோ இப்போ இதுலேயும் என்ன காமனாக இருக்கோ அது மட்டும்தான் எடுத்து எழுத போகிறோம். அதுதான் வந்து நமக்கான இன்டர்செக்ஷன் அப்படின்றது. ஸோ என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள், 0,2 இருக்குங்களா, இல்லை. 0,3 இங்கே இருக்குது 0,4 இல்லை, 1,2 இல்லை, 1,3 இங்கே இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0,3 1,3. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு கிடைச்ச வேல்யூ. ஸோ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடைச்ச வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் கிடைச்ச வேல்யூ ஈக்குவல் ஆகிடுச்சிங்களா. ஸோ தேர்ஃபோர் என்னது இது நம்மளுக்கு, தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சி அது சியோட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ யூனியன் பின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஏவோட வேல்யூஸ் எழுதுவோம். என்ன கிடச்சிருக்கு நமக்கு, ஏவோட வேல்யூ 0,1 யூனியன் பியோட வேல்யூ நமக்கு 2,3, 4. ஸோ யூனியன்னா எல்லாமே எடுத்து எழுதணும் இல்லையா, அதனால் நம்ம எல்லாமே எழுதலாம். 0 1 2 3 4. ஸோ இது வந்து நமக்கு ஏ யூனியன் பிக்கு, அதை எடுத்துகிட்டு போய் எது கூட மல்டிப்ளை பண்ணணும், சியோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பிக்கு என்ன கிடைச்சது நமக்கு, 0 1 2 3 4 கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம சி வேல்யூவோட க்ராஸ் பண்ண போகிறோம், 3,5. ஸோ பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஸோ இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கிடைச்ச வேல்யூ. ஸோ இது மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சி யூனியன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் சி அப்படின்னா ஏவோட வேல்யூ நமக்கு 0,1, சியோட வேல்யூ நமக்கு 3,5. ஸோ இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணுங்கள், 0,3 0,5 1,3 1,5. ஸோ இது வந்து ஏ கிராஸ் சிக்கு. நெக்ஸ்ட் வந்து பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியோட வேல்யூ நமக்கு 2 3 5 கிராஸ் சியோட வேல்யூ நமக்கு 3,5. ஸோ இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2,3 2,5 3,3 3,5 5,3 5,5. ஸோ இது வந்து இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூனியன்னா என்னது, இந்த ஈக்குவேஷன் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறோம். அதுதான் நமக்கு யூனியன் இல்லையா. ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். 0,3 இருக்குது, 0,5, 1,3, 1,5. அதே மாதிரி இங்கே இருக்கிறது பாருங்கள் 2,3, 2,5, 3,3, 3,5, 5,3, 5,5. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க ஈக்குவேஷனும் பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்குது. வெயிட்னாங்க 0.3 இருக்குங்களா, இருக்குது. 0.5 இருக்குது, 1.3, 1.5 இருக்குது, 2.3, 2.5 இருக்குது, 3.3, 3.5 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். 5ன்னு போட்டிருந்தேன் இல்லையா, இங்கே 4 தான் நமக்கு பியோட வேல்யூ. ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதுவுமே நமக்கு சேம் ஆகிடுச்சு. 4,3, 4,5. இங்கேயும் நமக்கு 4,3, 4,5 தான். ஸோ LHS ஈக்குவல் டு RHS நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஈக்குவல் டு RHS. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.